கனடாவின் ஒன்டாரியோ தனது தகவல் அறியும் உரிமை சட்டங்களை மாற்றியுள்ளது. இந்த சட்டங்கள் முன்பு அரசாங்க ஆவணங்களை கோருவதற்கான உரிமையை பொதுமக்களுக்கு வழங்கின. இப்போது சில முக்கியமான பதிவுகள் நகர முதல்வர் மற்றும் அவரது அலுவலகத்தினால் இரகசியமாக பாதுகாக்கப்படலாம். இது அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்வதை கடினமாக்கக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். உதாரணமாக, முதல்வரின் நாட்காட்டி மருத்துவமனைகளின் நிதி பிரச்சினைகள் மற்றும் சுகாதார விளக்கங்கள் போன்ற விடயங்கள் இனி வெளியிடப்படாமல் போகலாம். இந்த மாற்றங்கள் கூட்டாட்சி விதிகளுக்கு இணங்கும் நோக்கில் செய்யப்பட்டுள்ளன என முதல்வர் டக்ஃபோர்டின் அரசாங்கம் கூறுகிறது. பழைய அமைப்பு மிகவும் சிக்கலானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை விமர்சித்துள்ள சிலர் புதிய விதிகள் வெளிப்படைத்தன்மையை குறைத்து மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை குறைக்கக்கூடும் என கூறுகின்றனர். அரசியல்வாதிகளின் அன்றாட நடவடிக்கைகளை அறிவது பொறுப்புக்கூறலுக்கு முக்கியமானது என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசாங்கம் எதையும் மறைக்கவில்லை என்றாலும் சில விடயங்களை இரகசியமாக பேணுவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.